Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசென்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம டெஸ்ட் போயிட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணின பிறகு நம்ம டிரைவிங் லைசென்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா LLR வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி LLR அப்ளை பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோ வந்து ஆல்ரெடி LLR எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த வீடியோக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா LLR அப்ளை பண்ணா உங்களால டிரைவிங் லைசென்ஸ் வாங்க முடியும். அதனால அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த டிரைவிங் லைசென்ஸ் நம்ம நேர்ல போயிட்டு RTO ஆபீஸ்க்கு நம்ம இந்த 8 போடுறன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பைக்கை நம்ம வந்து ஓட்டி காட்டணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம RTO போகும்போது எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத A to Z தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி LLR இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டும் இதில் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா வந்து கொடுத்துருக்கேன். LLR அப்ளை பண்ணவங்க 6 month வேலிடேட் இருக்கு. அதுக்குள்ள இந்த டிரைவிங் லைசென்ஸை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி டைரக்டா இந்த பேஜ்க்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க Chrome browserல நீங்க டிரைவிங் லைசென்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரக்கூடிய இந்த டிரைவிங் லைசென்ஸ் பரிவஹான்னு இருக்கும். இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடா வரும். இதுல ஜஸ்ட் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும். இதுல டிரைவிங் லைசென்ஸ் ரிலேட்டட் சர்வீஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்கு நம்ம வந்துட முடியும். இப்போ நம்ம டிரைவிங் லைசென்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா LLR அப்ளை பண்றது எப்படின்னு வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ரொம்ப எளிமையா ஈஸியா வந்து புரியுற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த LLR வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். குறைஞ்சது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 days ஆச்சு மினிமம் உங்களுக்கு LLR அப்ளை பண்ணி பிறகுதான் இந்த டிரைவிங் லைசென்ஸ் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதன் கூட இந்த இதெல்லாமே அப்ளை பண்ண பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல இதுல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் கிளியரா வந்து சொல்லியிருக்கேன். அதன் கூட நான் என்னென்னலாம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு சில டாக்குமெண்ட்ஸை குறிப்பா வந்து அவங்க கேட்குறாங்க. அதை வந்து எடுத்துட்டு போகணும். அது வீடியோ எண்ட்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை வந்து ஸ்கிப் பண்ணா வந்து பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி LLR வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு நம்பர் வந்துருச்சு, LLR நம்பர் வந்துருச்சு. பிறகு இப்போ டிரைவிங் லைசென்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண வந்து போகலாம். இப்போ நம்ம டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க RTO ஆஃபீஸ்க்கு நீங்க நேர்ல போயிட்டு பைக் வந்து ஓட்டி காமிக்கணும். அதன் பிறகுதான் இந்த டிரைவிங் லைசென்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற நிலையில உங்களுக்கு போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதன் பிறகு இங்க பாத்தீங்கன்னா அப்ளை டிரைவிங் லைசென்ஸ் இருக்கும். இதுல எது கொடுத்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜ்க்குள்ள தான் வந்து போகும் LLR அப்ளை பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ நான் இந்த அப்ளை ஃபார் டிரைவிங் லைசென்ஸ் அப்படிங்கறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சில நேரங்களில் இந்த ஸ்டேட் வந்து கேட்கும், இல்லைனா ஒரு சில எங்களுக்கு கேட்காது. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ நீங்க டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் விஷயமா உங்க அப்ளிகேண்டுடைய டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதன் பிறகு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அப்லோட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல டிரைவிங் லைசென்ஸ் உடைய டெஸ்ட் ஸ்லாட் வந்து புக் பண்ணணும். அதன் பிறகு இந்த பேமெண்ட் உடைய ஃபீஸ் வந்து கட்டணும். அதன் பிறகு வெரிஃபை த பேமெண்ட் ஸ்டேட்டஸ். அதன் பிறகு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் உடைய ரிசிப்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்த பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் டிரைவிங் லைசென்ஸ் சொல்லிட்டு இதில் உங்களுக்கு ஹோல்டிங் LLR அப்படின்னு இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிங்க, வேற எதையுமே வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து லேர்னருடைய லைசென்ஸ் அப்படின்னு வந்து நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல LLR உடைய நம்பர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு TN சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஸ்பேஸ்மே விட்டு நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மாதிரி வந்து உங்களுக்கு LLR இருக்கோ அதே மாதிரி போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கேப்சா இருக்கும், அதை போட்டுட்டு ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. வேற எதுவுமே இந்த பேஜ்ல வந்து பண்ண தேவையில்லை. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மொபைல் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு OTP சென்ட் பண்றதுக்காக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க LLRல நீங்க கொடுத்த நம்பர் உங்களுக்கு 4 நம்பர் லாஸ்ட்ல காமிக்கும். அதை வந்து பார்த்துட்டு இதுல நீங்க கேப்சா வந்து போட்ட பிறகு உங்களுக்கு ஜெனரேட் OTPங்கிறது வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கக்கூடிய OTPயை இதில் டைப் பண்ணிக்கங்க. அதன் பிறகு கீழே கேப்சா இருக்கும், அதையும் வந்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு OTP வரலாம், ரீசெண்ட் கொடுத்து நீங்க வந்து OTP வந்து வாங்கி எடுத்துக்க முடியும். இப்போ OTPயும் கேப்சா வந்து போட்டுட்டு
பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்எல்ஆர்ல என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எல்எல்ஆர் நம்பர் உட்பட பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் வந்து பண்ண தேவையில்லை. கீழே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு சேம் அட்ரஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் அட்ரஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஸ்டேட்டு ஆர்டிஓ ஆஃபீஸு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்ற பட்ஜெட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வெஹிக்கிள்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கீழே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா MCWG, அதாவது மோட்டார் சைக்கிள் வித் கியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு தான் நான் வந்து டெஸ்ட் வந்து போக போகிறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணி இந்த ரைட் சைடில் வந்து நான் கொண்டு வந்துடுறேன். இப்போதைக்கு நான் செலக்ட் ஆல் கொடுத்து நான் ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட்டில் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் குட் பண்ண பிறகு இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு இந்த டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஸோ ஓகே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கங்க்ராச்சுலேஷன், யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா போயிருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல மொபைலில் வந்திருக்கும். இப்போ அதன் பிறகு இதில் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப்னு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்னென்ன கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கீழே நோட்டு 3 நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று, அப்ளிகேஷன் ஷுட் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீ ஃபில்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீ ஃபில்டுன்னு அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து மேலே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதன் பிறகு இதில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3வது பேஜில் நீங்கள் ஃபிட்னஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வைக்கணும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபிட்னஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது கிடையாது, ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் வந்து வாங்கணும். அந்த டாக்டர் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த பேஜ்லேயே, அதாவது இந்த பரிவான் பேஜ்லேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் ஃபைண்ட் டாக்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுடைய நேமை வந்து இதில் வந்து போட்டுக்குங்க. அதில் ஜஸ்ட் உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸர் நேம் வந்து போட்டிங்கனாவே யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியான ஒரு டாக்டர்ஸ் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸை போட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஃபிட்னஸை வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டாக்டர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் இது எலிஜிபிளாக எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த டாக்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் வாங்கணும். அதை கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரீ ஃபீல்டில் வந்து கரெக்டாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துக்குங்க. உங்கள் ஃபோட்டோவை ஃபில் பண்ணி இந்த ஒரு ஃபார்ம் 2 வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் எதுவுமே ஃபில் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இதில் ஃபில்லாக இருக்கும். இந்த 3வது பேஜில் மட்டும் ஃபிட்னஸ், அதே போல் உங்கள் சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் 4th பேஜில் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க. அதில் எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ண தேவையில்லை. அதே போல் 5th பேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறீங்களோ அதை வந்து நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பிரிண்ட் வைக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து 4 பேஜஸ் ரொம்பவே முக்கியம். பிரிண்ட் எடுத்து கையில் வந்து வச்சுக்கோங்க. டாக்டர் கிட்டையும் நீங்கள் ஃபிட்னஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க. அதன் பிறகு இதில் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்னு இருக்கும். அந்த பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு கீழே நெக்ஸ்ட்னு அப்படின்னு இருக்கும். அதற்கு மேலே அப்ளிகேண்டோட அட்ரஸையும் ஆர்டிஓ லொகேஷன்ஸையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. இந்த இடத்துல டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ரெக்வயர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த எல்எல்ஆர் உடைய சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக, ப்ரெசென்ட்டில் வச்சிருக்க அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் ஆதார் கார்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக இருக்குன்னா அந்த ஆதார் கார்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை நான் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா கூட அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு கொடுத்துக்கலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும், டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். கீழே கேப்சா மட்டும் போடணும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு கேப்சாவும் போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரைட் சைடில் மறக்காமல் ப்ளூ கலரில் இருக்கும். அதை நோட் பண்ணிட்டே பாங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதை ஆல்ரெடி நீங்கள் ரெஃபரன்ஸ் ஸ்லிப் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதன் பிறகு
பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீஃபில்டு அது முன்னாடியே வந்தது. இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கரெக்டாக நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் டாக்டர் கிட்ட வாங்குற மாதிரி வரும். இதில் செகண்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி வரும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி தான் வரும். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகியிருக்கும். ஸோ அதை கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனாக டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபீஸ் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் கம்ப்ளீட்னு வந்திருக்கும். இப்போ ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. இப்போ டு பி டன் பை தி அப்ளிகேண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ண பிறகு தான் நம்மளுடைய ஸ்லாட்டவே நம்ம புக் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி இல்லை ஸ்லாட் வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துல மேலே பிஃபோர் பேயிங் ஃபீஸ் மேக் ஷுவர் ஸ்லாட் இஸ் அவைலபிள் கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்குன்றதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போது ஃபீஸ் வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு கீழே இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்ஆருடைய நம்பரையும் அதன் பிறகு கீழே எல்எல்ஆர் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த அமௌண்ட்டுக்காக கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதற்கு கீழே உங்களுக்கு பேங்க் கேட்வே அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணக்கூடியது 850 rupees நீங்கள் இதில் வந்து ஆன்லைனில் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 850 நம்ம பே பண்ண போகிறோம். அதற்கு உங்களுடைய பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் கேப்சா இருக்கும். அதை போட்டுட்டு கீழே பே நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். கீழே அக்ரி டு அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதையும் மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ரிசிப்ட்டை நான் பிரிண்ட் எடுக்க மறந்துட்டுனா கூட ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்து நம்ம பிரிண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பேமெண்ட் கட்டுறதுக்காக ரிசிப்ட் வந்தாச்சு. இப்போ நீங்கள் அகைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு கேப்சாவையும் போட்டு சப்மிட் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் நம்ம முன்னே ஓப்பன் பண்ண மாதிரி பேஜ் வரும். இப்போது ஃபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ இந்த ஃபீஸ் பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஸ்லாட் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்த பிறகு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற செக் வந்து பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஸ்லாட் வந்து புக் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து தேர்ட் ஆப்ஷனாக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்திருக்கும். இப்போ கேப்சா போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. இப்போ சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே இஷ்யூ ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த வெஹிக்கிளுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வரும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் வந்து பண்ணிட்டு ப்ரொசீட் டு புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ். இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருந்தால் ஸ்லாட்ஸ் வந்து நாட் அவைலபிள். அதே போல் ப்ளூ கலரில் இருக்கிறது ஹாலிடேங்கிறத வந்து குறிக்கும். இப்போ அதே போல் கிரே கலரில் இருக்கும். அது இன்னும் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைனா ப்ரீவியஸாக இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு கிரே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 9:45 10:45 அதே போல் உங்களுக்கு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு டோட்டலாக 60 மெம்பர்ஸை வந்து இந்த ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த டைமிங்கில் ஸ்லாட் வேணுமோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா கீழே புக் ஸ்லாட்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு செக்யூரிட்டி கோடு வரும். அந்த செக்யூரிட்டி கோடை போட்டுட்டு ஜஸ்ட் சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டு ஸ்லாட் புக்குன்னு வரும். இந்த டேட்டில் இந்த டைமில் தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டு ஸ்லாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு கியூஆரோட உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இந்த ஒரு பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடுச்சு. இப்போ டிரைவிங் நம்ம டெஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லை என்ன வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஒரு சில ஆர்டிஓஸில் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து கேட்க மாட்டாங்க. இப்போது இதில் ஷோ பண்ணியிருக்கக்கூடிய 4 ஃபார்ம் இதில் என்னென்னா ஒன்று அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லிப் இருக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீ ஃபில்டுன்னு இருக்கும். ஃபார்ம் 2 அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபார்ம் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபிட்னஸுக்காக. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட அஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த ஷோ பண்ண பார்த்தீங்களா அந்த டாக்டர் கிட்ட வாங்கிங்க. அதன் பிறகு
பிரிண்ட் டிரைவிங் லெசன்ஸ் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும், அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதன் கூட நீங்க ஆதார் கார்டை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நம்ம ஒரு ஆதார் கார்டை எடுத்துக்கிறோம். அதன் பிறகு உங்க பிளட் குரூப் உடைய சர்டிபிகேட் ஒரு சில இடத்துல கேட்குறாங்க. இந்த பிளட் குரூப்புக்காக வந்து பிளட் குரூப் உடைய சர்டிபிகேட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய பைக்குடைய நீங்க ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு பைக் இல்லை உங்களுடைய வேற யாருக்கிட்டாச்சும் வாங்கிட்டு போறீங்கன்னா அந்த பர்சன் கிட்ட என்ஓசின்னு சொல்லுவாங்க. அது என்ஓசினா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர்ல வந்து கண்டிப்பாக நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஒரு சில இடங்கள்ல பொல்யூஷன் சர்டிபிகேட் கேட்கறாங்க, ஒரு சில இடத்துல நிறைய பேர் இடத்துல கேட்கறது இல்லை. ஸோ உங்க நியர்பையா இருக்கக்கூடிய சென்டர் எங்க இருக்குன்னு இந்த வெப்சைட்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு கூடவே நீங்க எல்எல்ஆர் அப்ளை பண்ணீங்களா அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு நேரா நீங்க புக் பண்ணி இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமுக்கு ஷார்ப்பா நீங்க வந்து போயிடுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றதுக்காக நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்காக நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்துட்டு போகணும். நீங்க டிரைவிங் ஸ்கூல் அட்டன் பண்ணீங்கன்னா இவ்வளவு ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களே வந்து பார்த்து எல்லாமே முடிச்சிருவாங்க. இது வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுனால உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நீங்க டிரைவிங் ஸ்கூல் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கேட்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அதனால நிறைய ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால அந்த நீங்க எந்த வண்டினாலையும் வெஹிக்கிள் எடுத்துட்டு போகலாம். ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல அமௌண்ட் குறைந்த அளவில் நீங்கள் பண்ணுறதுனால அதனால் அந்த டாக்குமெண்ட் இல்லையா இந்த டாக்குமெண்ட் இல்லையான்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்கி டாக்டர் கிட்ட கரெக்டாக உங்கள் ஃபிட்னஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் பைக்குடைய ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே ஃபோட்டோ எடுத்து உங்கள் சிக்னேச்சரோட போட்டு இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டூப்ளிகேட் லைசன்ஸ் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எடுத்துட்டு போற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா வந்து பாருங்க. சோ फ्रेंड्स இது மாதிரி நீங்களே வந்து அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸை குறைந்த அளவு நீங்க எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது ஒரு 250 and something கட்டிருப்பீங்க. இதுல ஒரு 850 உங்களுக்கு இப்போ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வந்து டூ வீலருக்காக மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ஒரு 1200 என்னுடைய பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சு என்னுடைய லைசன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம டிரைவிங் வந்து வண்டியை ஓட்டி காமிச்சு டிரைவிங் லைசன்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க புக் பண்ண டைமுக்கு டேட்டா அன்னைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ரீஸ்லாட் புக் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜில் ஜஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கேப்சாயும் போட்டு லாகின் வந்து பண்ணிடுங்க. இப்போ உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல உங்க டீட்டெயிலாம் காமிச்சிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரீஸ்லாட் புக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரீஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதில் கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாயும் வந்து போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளுக்காகன்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து டெக் பாக்ஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் டு புக் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டைமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு புக் ஸ்லாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி கூட நீங்க சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த டேட்டுக்கு நீங்க வந்து ஸ்லாட்க்கு வந்து நீங்க போகிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.